நாம் தினமும் 18,000 பண்ணையாளர்களிடமிருந்து 1,70,000 லிட்டர் பாலை கொள்வனவு செய்து வருகின்றோம். இலங்கையில் பால் உற்பத்தியை அதிகரிக்க செய்யும் அர்ப்பணிப்புடன் எமது உயர்ந்த தர நடைமுறைகளுக்கு அமைவாக உள்நாட்டு பண்ணையாளர்கள் பாலை உற்பத்தி செய்வதற்கு நாம் உதவுகின்றோம். நெஸ்லே இலங்கை பாற்பண்ணையாளர்களின் வாழ்விற்கு வலுவூட்டுகின்றோம். வணக்கம். எங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தியுடன். உங்களுடன் இணைந்து கொள்வோர் சந்திரிகா ஆறுமுகம், சிஸ்டர் குமார், கிருஷாந்த் ராஜ். இன்று விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். ஹூட் ஹூட் சூறாவளியினால் கடற்பரப்புகளில் காற்றின் வேகம் மணிக்கு 50 தொடக்கம் 60 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும். மாத்தறை மற்றும் ரத்னபுரி ஆகிய பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு. மியான்மர் கடற்பரப்பில் உள்ள இலங்கை மீனவர்களின் நிலைமை. ஜனாதிபதி தேர்தல் குறித்து இதுவரை தீர்மானம் எடுக்கப்படவில்லை. ஜனநாயக கட்சியின் தலைவர் கருத்து. வரவு செலவு திட்ட விவாதங்கள் நடைபெறும் தினங்கள் குறைக்கப்படுகின்றமைக்கு ஐக்கிய தேசிய கட்சி எதிர்ப்பு. நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலை தொடர்பான தகவல்களை வழங்குவதற்கு வெதர் ஃபர்ஸ்ட் தயாராக உள்ளது. அந்தமான் தீவுகளுக்கு அருகில் ஏற்பட்டுள்ள சூறாவளி ஹூட் ஹூட் என ஓமான் வளிமண்டலவியல் விஞ்ஞான அதிகாரிகளால் பெயரிடப்பட்டுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்தியாவின் கல்பனா செய்மதியில் எடுக்கப்பட்ட புகைப்படங்களில் சூறாவளி பதிவாகியுள்ளது. ஹூட் ஹூட் சூறாவளி இந்தியா நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதாக வளிமண்டலவியல் அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். சூறாவளியின் தாக்கத்தினால் புத்தளம் தொடக்கம் மன்னார் ஊடாக காங்கேசன் துறை வரையான கடற்பிராந்தியங்களிலும் காலி தொடக்கம் ஹம்மாந்தோட்டை வரையான கடற்பகுதிகளிலும் காற்றின் வேகம் மணித்தியாலத்துக்கு 50 தொடக்கம் 60 கிலோமீட்டர் வரை காணப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்த பகுதிகளில் உள்ள கடற்பிராந்தியங்கள் இடைக்கிடையே கொந்தளிப்பாக காணப்படும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதனால் நாட்டின் பல பகுதிகளில் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இந்த விடயம் குறித்து இந்திய ஆய்வுத்துறை மையத்தின் வானிலை அதிகாரி எஸ் ரமணனிடம் நியூஸ் ஃபர்ஸ்ட் வினவியது. நேற்று வட அந்தமான் கடல் பகுதியில் நிலை கொண்டிருந்த அந்த தாழ்வு மண்டலமானது வலுப்பெற்று ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி இன்று காலை புயலாக வலுக்கொண்டுள்ளது. இது அந்தமான் கூட்டத்தில் உள்ள லாங் தீவு என்ற தீவின் அருகே நிலை கொண்டுள்ளது. இது மேலும் வலுப்பெற்று வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து 12ஆம் தேதி மதியம் ஆந்திராவில் உள்ள விசாகப்பட்டினத்திற்கும் ஒடிசாவில் உள்ள கோபாலபுரத்துக்கும் இடையிலே கரை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த புயல் காரணமாக தமிழ்நாடு, இலங்கை உட்பட இந்த பகுதிகளுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. கடும் மழை காரணமாக பல நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் வெகுவாக அதிகரித்து காணப்படுகின்றது. நுவரெலியா விமல சுரேந்திர நீர்த்தேக்கம் இன்று நண்பகல் வரையில் வான்பாய ஆரம்பித்துள்ளது. காசல்ரி நீர்த்தேக்கத்தின் நீர்மட்டம் வான்பாயும் நிலையில் உள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். லட்சப்பான நீர்த்தேக்கத்தின் 2 வான்கதவுகள் இன்று பிற்பகல் திறந்துவிடப்பட்டுள்ளன. சீரற்ற வானிலை காரணமாக கலனி கங்கையின் அருகிலுள்ள மக்களை அவதானத்துடன் இருக்குமாறு நுவரெலியா மாவட்ட அரசாங்க அதிபர் கேட்டுக் கொண்டுள்ளார். கடும் மழை காரணமாக டெவோன் நீர்வீழ்ச்சியின் நிலை எமது கேமராவில் இவ்வாறு பதிவானது. நுவரெலியா அபிசாவலை வீதியின் நானுஓயா பங்களாஹாத பகுதியில் மண்மேடு சரிந்து வீழ்ந்துள்ளமையால் வீதியினூடான போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. இதேபோல ஹட்டன் லட்சப்பான பிரதான வீதியின் நோட்டன் பகுதியில் மண்மேடு சரிந்து வீழ்ந்துள்ளமையால் சில மணித்தியாலங்களாக வீதியூடான போக்குவரத்துக்கு தடை ஏற்பட்டது. இதேவேளை பேராதனை ராஜவத்த ரயில் நிலையத்திற்கு அண்மையில் பாரிய மரம் ஒன்று முறிந்து வீழ்ந்துள்ளது. இந்த சம்பவம் இன்று காலை 7 மணி அளவில் இடம்பெற்றுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். இதன் காரணமாக ரயில் சேவைக்கு இடையூறு ஏற்பட்டது. இதேவேளை ரத்தினபுரி, ககன்கம, குருவிட்டு, பானகம, வத்துகெதர, கிரியல்ல மற்றும் கரன்கொட பகுதிகளின் தாழ்நில பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. கழுகங்கை பெருக்கெடுத்தமையால் இந்த பகுதிகள் நீரில் மூழ்கியுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார்.
ரத்னபுரி முத்துவ பகுதியில் மின் கம்பங்களிற்கு மேல் மரங்கள் முறிந்து வீழ்ந்துள்ளதாக நமது பிராந்திய செய்தியாளர்கள் தெரிவித்தனர். கடும் மழை காரணமாக மாத்திரை மெதகிந்தட்டிய பகுதியில் பல வீடுகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. அக்குரச பங்கம வீதி நேற்றைய தினம் வெள்ளத்தில் மூழ்கியிருந்தது. இதனை அடுத்து இன்றைய தினம் வெள்ள நீர் வடிந்தோடியிருந்ததாக நமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிடுகின்றார். இதேவேளை கேகாலை, கெதுல்கல மற்றும் கண்டி, குருந்துவத்து ஆகிய பகுதிகளில் மண் சரிவு அபாயம் விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சர்வதேச கடற்பரப்பில் பல நாட்களாக நெருக்கடிக்குள்ளாகி இருந்த இலங்கை மீனவர்கள் மியான்மர் கடற்பரப்பிலிருந்து 58 கடல் மைல் தொலைவில் தற்போது உள்ளனர். திக்வெலையில் உள்ள தகவல் பரிமாற்ற மத்திய நிலையத்தில் இடம்பெற்ற செய்மதியுடான தொடர்பாடல் மூலம் இந்த தகவல் கிடைத்துள்ளது. 38 படகுகள் மியான்மரை நோக்கி பயணிப்பதாக மீனவர்கள் குறிப்பிடுகின்றனர். ඊයේ කාලේ විදිහටම මේ වැස්ස එහෙම මේ කුණාටු එහෙම තියෙනවද ඉදිරියට? උලන් තත්තේ සාමාන්‍ය විදිහට තියෙනවා මේ මියන්මාර් වලට මේ කොච්චර දුරක් විතර සාමාන්‍ය යන්න දිනුවා මේ තියෙද කියලා ඉදිරියට? ආරේ පයින්ලා නැතම් 50ක් වගේ තමයිලු දැන් මේගොල්ලෝ ඉන්න හරිය ඉඳලා තියෙනවා. ඒ කියන්නේ ප්‍රධාන වරායවල නෙවෙයි. දැන් යන්න ඒක තමයි අහන්නේ අර කී දෙන්නේ ඒක මොනවත් කිට්ටු යන්න වරායක් මේගොල්ලෝ අහන්නේ ඒක සිලෙක්ට් කරලා කියන්නලු ඒගොල්ලන්ට. දැන් ඉන්නේ බෝඩරේ අතුල් නේද ඉතින්? எதிர்காலத்தில் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் தமது கட்சி நிலையான தீர்மானம் ஒன்றை எடுக்கவில்லை என ஜனநாயக கட்சி தெரிவிக்கின்றது. இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கட்சியின் தலைவர் சரத் பொன்சேகா இதனை தெரிவித்தார். எதிர்காலத்தில் நடைபெறவுள்ள தேர்தலை எவ்வாறு எதிர்கொள்வது என்பது தொடர்பில் நாம் சிந்திக்க வேண்டியுள்ளது. நமக்கு 3 முறைமைகள் காணப்படுகின்றன. கட்சியின் வேட்பாளர் ஒருவரை களமிறக்குவது முதலாவது விடயமாகும். இரண்டாவது மாற்று திட்டம் தேர்தலில் போட்டியிடாமல் இருப்பது, தேர்தலை புறக்கணிப்பது. இந்த நாட்டின் ஆட்சியாளருக்கு 3வது முறையாகவும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடக்கூடிய சட்ட விதிமுறை உள்ளது என்பதனை நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை. யாப்பிற்கு முரணாக செயற்படுவோரை நாம் தேச துரோகிகளாகவே காண்கின்றோம். மக்களை ஏமாற்றுவதாயின், சட்டத்தை மீறுவதாயின், யாப்பிற்கு முரணாக செயற்பட்டு பயன்பெறுவதாயின் தேச துரோகிகளின் பட்டியலில் அவர்களே முன்னிலையில் இருக்க வேண்டும். மஹிந்த ராஜபக்ச என்ற நபர் இந்த தேர்தலில் போட்டியிடுவாராயின் அந்த தேர்தலை நாம் நிச்சயமாக புறக்கணிப்போம். அந்த தேர்தலை சாதாரண சட்ட விதிமுறைக்கு உட்பட்ட தேர்தலாக நாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அதனை அந்த நபரின் தனிப்பட்ட தேவைகளுக்கான தேர்தலாகவே நாம் காண்கின்றோம். எதிர்க்கட்சிகளின் பொது வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவிப்பதே நமக்குள்ள 3வது மாற்று வழியாகும். பல்வேறு கருத்துக்கள் அந்த இடத்தில் முன்வைக்கப்படும். கட்சிக்கு ஏதேனும் கொள்கை ஒன்று இருப்பின் அதனூடாக செல்ல முடியுமாயின் கட்சியில் உள்ள அனைவரும் முன்னோக்கி செல்ல முடியும். பொது வேட்பாளர் ஒருவருக்கு நாம் ஒத்துழைப்புகளை வழங்குவோம் என்றால் அதற்கு விசேட காரணம் ஒன்று இருக்க வேண்டும். வேறொரு பொது வேட்பாளர் ஒருவருக்கு ஒத்துழைப்புகளை வழங்குவோம் எனின் நமது கட்சி பின்னடைவை சந்திப்பதற்கான இடம் உள்ளதாக நான் எண்ணுகின்றேன். அண்மையில் ஹாலியலையில் இடம்பெற்ற தாக்குதலில் காயமடைந்த நியூஸ் ஃபர்ஸ்ட் பிராந்திய செய்தியாளர் சந்தன குருப்பா ஆராய்ச்சி கொழும்பு தனியார் வைத்தியசாலையில் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருகின்றார். மக்கள் விவகாரம் மற்றும் பொதுமக்கள் தொடர்பாடல் அமைச்சர் மர்வின் சில்வா சந்தன குருப்பு ஆராய்ச்சியின் நலன் விசாரிப்பதற்கு வைத்தியசாலைக்கு சென்றிருந்தார். உண்மையில் இது தவறான ஒரு விடயம். யார் தாக்கியது என தெரியாது. பலமான அழுத்தம் ஒன்றை பயன்படுத்தியே இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஏதேனும் ஒரு விடயத்தை ஒளிப்பதிவு செய்வதற்கோ அல்லது செய்தி சேகரிக்கவோ சென்ற ஒருவருக்கு தாக்குதல் நடத்தப்படுகின்றமையானது அவர்களது பரம்பரை பழக்கமாகும். ஆம், நான் 1 லட்சம் ரூபாய் வழங்கியுள்ளேன். அரசாங்கத்தின் பணம் அல்ல, அது என்னுடையது. 2-3 ரூபாய் வழங்குவதில் பயனுள்ளதா? இல்லை. இவ்வாறு வழங்குவதில் அர்த்தம் இருக்க வேண்டும். சுகமாக வேண்டும் என பிரார்த்திக்கின்றேன். உங்களை பார்த்தவுடன் உண்மையில் நான் கவலை அடைகின்றேன். மிகவும் பிழையான ஒரு விடயம் அல்லவா? இதனை நான் வன்மையாக கண்டிக்கின்றேன். தூசிக்கலாம், குறை கூறலாம். இருப்பினும் தாக்குதல் நடத்தப்படுவது தவறான விடயமாகும். பாருங்கள், உங்களது மனைவியும் பிள்ளைகளும் எவ்வளவு துயரப்படுகின்றனர். දුක දැක්කම මේ හරි අපරාධයක් මේ
මේව මම එලා දකිනවා. මිනිස්සු බැන ගන්නවා. දොස් කියා ගන්නවා. නමුත් ප්‍රහාරය කිරීම වැරදි. ඒ බලනවාගේ නෝනේ දරුවෝ මොනතරම් වේදනාවක්ද කියන්නේ. ඒ වේදනාව ඇති මුන්ට මේ සසරේ දරුවන් දෙන්න. මේවා කවුරු කරත් බරපතල වැරදි. ඒ වගේ අනේ යන්නකෝ කරගෙන. இதனை யார் செய்திருந்தாலும் அது தவறான விடயமே. தேசிய தொலைக்காட்சி சேவை என்னுடன் போராடுகின்றனர். எனது நண்பர் தான் இதனை மேற்கொள்கின்றார். என்னை நேசிப்பவர்கள் இந்த நாட்டில் உள்ளனர். இதுபோன்ற விடயங்களை நான் ஒருபோதும் செய்ததும் இல்லை, செய்ய போவதும் இல்லை. 3 பிள்ளைகளின் தந்தையான இவருக்கு இழைக்கப்பட்டுள்ள தவறுக்காக இவருக்கு ஏதேனும் நிதியுதவி மேற்கொள்ளுமாறு அரசாங்கத்திடமும் ஊடக அமைச்சரிடமும் நான் கேட்டுக் கொள்கின்றேன். මේ දරු 3 දෙනෙක් ඉන්න මේ අහිංසක මාධ්‍යවේදියාට පරිත්‍යාග කරන්න ක්‍රම යෝජනා කරනවා. இலங்கை மக்களை போதைப்பொருள் பாவனையிலிருந்து மீட்டெடுப்பதற்காக நடைமுறைப்படுத்தப்படும் மத்தட திட்ட திட்டம் குறித்து இந்த நாட்களில் அதிக கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. பூரணை தினங்களில் மதுபான சாலைகள் திறந்து வைக்கப்பட்டுள்ளமை தண்டனைக்குரிய குற்றமாகும். அனுமதி பத்திரத்தை பெற்றுக் கொண்டவர்கள் இன்று மதுபான சாலைகளை திறந்து வைப்பார்களா என அவர்களின் அனுமதி பத்திரம் ரத்து செய்யப்படும் என கலால் திணைக்களம் குறிப்பிடுகிறது. அவ்வாறான சட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் மதுபான விற்பனை மற்றும் மது அருந்துகின்றமை குறித்து பூரணி தினமான இன்று பல தர்ம போதனைகளின் போது அதிக கவனம் செலுத்தப்பட்டிருந்தது. பெப்லியான சுனேத்ரா தேவி விகாரையில் நடைபெற்ற பூரணி தின நிகழ்வில் இந்த விடயம் குறித்து கோட்டை நாக விகாரையின் விகாராதிபதி மாதுலுவாவை சோபித்த தேரர் கருத்து தெரிவித்தார். ලංකාව ලෝකේ වැඩිම මත් පැඹුණු රටවලින් එකක්. අපි අනාථයි. உலகிலேயே அதிகளவில் மதுபானத்தை அருந்த நாடுகளில் இலங்கையும் ஒன்று. நாங்கள் நெருக்கடிக்குள்ளாகியுள்ளோம். எமது ஏழ்மையினால் நாங்கள் நச்சுத்தன்மையான மதுபானங்களையே அருந்துகின்றோம். எதனால் என்று கூறுகின்றனர். அது நச்சுத்தன்மை வாய்ந்த ஒன்றாகும். சடலங்களுக்குள் உட்செலுத்தும் மருந்தை மருந்துகின்றனர். யூரியா பசலையை மருந்துகின்றனர். அவற்றிலேயே மதுபானங்களை தயாரிக்கின்றனர். சிறுநீரகம் பழுதடையும், நுரையீரல் பழுதாக்கும். மொனரகலையில் இதற்கு பெயர் ஒன்றையும் சூட்டியுள்ளனர். எதனோலுக்கு எதிட்டியா என்ற பெயரை சூட்டியுள்ளனர். பசலைகளிலும் மதுபானங்களை செய்கின்றனர். பொக்குதீரா என அதற்கு பெயர் சூட்டப்பட்டுள்ளது. තව જાතියක් තියෙනවා පින්නතුනේ මේ යූරියා වලින් හදන්නේ ඒක. ඒකට කියන්නේ බොකුදිරා කියලා. ඒ කියන්නේ ඒක ටිකක් බලනකොට බොක නිකන් මේ අමුඩු ලේසු වගේ දිරනවා. இதேவேளை உடுநூவர ரம்பேகமோ பொல்லேகல விகாரையில் நடைபெற்ற பூரணை தின நிகழ்வில் கருத்து தெரிவித்த ராஜாங்கனை விமலதம்ம தேரர் මතට තිතක් තියෙනවා. ඔය හැමදේම කියනවා. மத்தட்ட திட்ட என்று ஒன்று இருக்கின்றது. இந்த பகுதிகளிலேயே இதனை அருந்துகின்றனர். அரசியல் மேடைகளில் தெரிவிக்கப்பட்ட கருத்துக்களை எந்த ஒரு நபரும் நிறைவேற்றியுள்ளார்களா? அவர்களுக்கு அவர்களின் தேவைகள் மாத்திரமே நிறைவேற வேண்டும். சட்டங்கள் காணப்படுகின்ற இந்த நாட்டில் பூரணை தினத்தன்று மதுபான சாலைகளை இவர்களால் மூட முடியவில்லை. வெசாக் பூரணை தினத்தின் போது அதிக விலைக்கு மதுபான போத்தல்களை விற்பனை செய்கின்றனர். எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத அரசியல்வாதிகளால் எதிர்கால சமூகத்தின் மீது இருள் சூழ்ந்துள்ளது. பிள்ளைகளை இந்த பழக்கத்தில் இருந்து மீட்டெடுக்க வேண்டும். எதிர்காலத்தில் சிறந்த சமூகம் ஒன்றை காண வேண்டும் என்றால் இதனை செய்ய வேண்டும். අධිෂ්ඨානයක් අද දවසේ හිතේ තැම්පත් කර ගන්න ඕනේ. අනාගත පරම්පරාවක් දකින්න ඕනේ නම් இதேவேளை கடந்த செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி சக்தி டிவியில் ஒளிபரப்பான மின்னல் நிகழ்ச்சியில் தெரிவிக்கப்பட்ட கருத்து குறித்து காகில்ஸ் நிறுவனம் MTV MBC ஊடக வலையமைப்பிற்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளது. இந்த கடிதம் வானஸ் சட்டத்தரணிகள் நிறுவனத்தின் ஊடாக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. காகில்ஸ் நிறுவனத்தின் ஆலோசனையின் பிரகாரம் இந்த கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக வானஸ் சட்டத்தரணிகள் நிறுவனம் குறிப்பிடுகிறது. 2014ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி அல்லது அதனை அண்மித்த ஒரு தினத்தில் மின்னல் நிகழ்ச்சியின் ஊடாக தொகுப்பாளர் ஜெய ஸ்ரீரங்காவினால் தமது வாடிக்கையாளரின் நட்பெயருக்கு களங்கம் ஏற்படும் வகையில் போலியானதும் அடிப்படையற்றதுமான கருத்தொன்றை முன்வைத்துள்ளதாக அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தொகுப்பாளர் ரங்காவினால் தெரிவிக்கப்பட்ட குறித்த கருத்து நேயர்கள் மற்றும் நுகர்வோர் மத்தியில் தாம் நம்பகத்தன்மை இல்லாத நிறுவனமாக பிரதிபலித்துள்ளதாகவும் அதுவே தமது வாடிக்கையாளருக்கு மனக்கசப்பை ஏற்படுத்தியுள்ளமைக்கான காரணம் எனவும் வானஸ் சட்டத்தரணிகள் நிறுவனத்தினால் அனுப்பப்பட்ட கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
குறித்த கருத்து தமது வாடிக்கையாளர்களின் நட்பெயருக்கு பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளதாக அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதுடன் அதனூடாக தமது வர்த்தக வியாபார துறைக்குள் தமது வாடிக்கையாளர் ஏற்படுத்திக் கொண்டிருந்த நிலைமைக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. தொகுப்பாளர் ஜே ஸ்ரீரங்காவின் கருத்தை உடனடியாக சரி செய்யும் வகையில் MTV MBC நிறுவனம் எழுத்து மூலம் உறுதிப்படுத்தி உடனடியாக பெற்றுக் கொடுக்குமாறு தனது வாடிக்கையாளரான காகில்ஸ் நிறுவனம் தனக்கு ஆலோசனை வழங்கியுள்ளதாக வானஸ் சட்டத்தன்னைகள் நிறுவனம் அனுப்பி வைத்துள்ள கடிதத்தில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. நியூஸ்லைன் தொகுப்பு அடுத்து. பொதுவாக மன்னார் முசலி பிரதேசத்தில் இருக்கின்ற கூட்டுறவு விற்பனை நிலையங்களில் உங்களுடைய பெயரும் அமைச்சருடைய ரிசார்ட் பதியுதனுடைய பெயரும் இருந்தது. ஆனால் அண்மை காலமாக உங்களுடைய பெயர் தார் பூசி அளிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக என்ன சொல்ல விரும்புறீங்க? அதில் உண்மையான நிலவரம் என்னவென்றால், அதில் எனது பெயர் மாத்திரமல்ல, அதில் ரிஷார்டன் ஹுனைஸ் கோப் சிட்டி என்றுதான் அதில் பொறிக்கப்பட்டிருந்தது. அது சுமார் 1.5 வருட காலத்துக்கு முன்னர் பொறிக்கப்பட்ட விடயம். எனவே அந்த வகையில் மக்களின் ஆதரவோடு அது அமைக்கப்பட்டு அந்த நேரத்தில் மக்களின் அனுசரணை மக்கள் வேண்டிக் கொண்டார்கள், நீங்கள் இந்த கூட்டுறவுகளை கொண்டு வந்ததனால் உங்களது பெயரை பொறியுங்கள் என்று. எனவே அந்த வகையில் அந்த மாவட்டத்துக்கு தலைவராக அமைச்சர் இருப்பதனால் அவருடைய பெயரும் எனது பெயரும் அதில் பொறிக்கப்பட்டது. 1.5 வருடத்துக்கு பின்னர் அங்குள்ள சில அரசியல்வாதிகளின் முரண்பாடுகள் காரணமாக சிலர் அந்த பெயர் இருப்பதை விரும்பவில்லை என்ற விடயத்தை ஒரு முக்கியமான ஒரு கூட்டத்தில் தெரிவித்தார்கள். அதில் நான் ஒரு உண்மையான முக்கியமான விடயத்தை சொல்ல வேண்டும் என்னவென்றால், அதில் எனது பெயர் மாத்திரமல்ல, அதில் பொறிக்கப்பட்டிருந்த முற்றுமுழுதாக அனைத்து பெயர்களும் அளிக்கப்பட்டு பொதுவாக ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் தான் இந்த பெயரை எடுப்பது தொடர்பான ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திற்கு, மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திற்கு தலைவர் நீங்கள், உங்களுடைய பெயரை அளிப்பதற்கு நீங்களே ஒப்புதல் அளித்திருக்கிறீர்களா? இல்லை, நிச்சயமாக அந்த பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டத்தின் தலைவர் நான். அதில் இதை அளிக்க வேண்டும் என்ற எந்த ஒப்புதலும் அந்த கூட்டத்தில் என்னால் எடுக்கப்படவும் இல்லை, அதற்கான அங்கீகாரம் யாருக்கு வழங்கப்படவும் இல்லை. ஆனால் அவ்வாறான ஒரு சம்பவம் நடந்திருக்கின்றது. இதை மக்கள் மத்தியில் இன்று அது ஒரு விமர்சனத்துக்குரிய விடயமாக இருக்கின்றது. இன்னும் ஒரு விடயம் சொல்லப்படுகிறது, தற்போது முஸ்லிம் மக்களுக்கு எதிரான செயற்பாடுகளில் சில இடங்களில் அரசாங்கம் பின்னணியில் இருப்பதாக. இது தொடர்பாக நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? அதில் நிச்சயமாக நாங்கள் ஒரு விடயத்தை கூற வேண்டும். இதில் அந்த இனவாத அமைப்பு வடக்கில் கூட முஸ்லிம்களின் மீள்குடியேற்றத்தில் சில பின்னகர்வுகளுக்கு ஒரு காரணம் என்று சொல்ல வேண்டும். அந்த மர்ச்சிக்கட்டி பிரதேசத்தில் அமைக்கப்பட்ட முஸ்லிம்களுக்கான வீடமைப்பு அந்த திட்டத்தில் கூட அவர்கள் அதை ஒரு பிழையான வழியில் திசை திருப்ப முயன்றார். இது உண்மையான விடயம் என்னவென்று நாங்கள் மீடியாக்கும் அதே போன்ற மக்களுக்கும் இலங்கையில் வாழ்கின்ற அரசியல்வாதிகளுக்கும் நாங்கள் அதனை தெளிவுபடுத்தியிருக்கின்றோம். எனவே அந்த வகையில் இன்று அந்த அமைப்பினரின் அந்த கருத்துக்கள் எடுபடாமல் இருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. அண்மையில் நடந்து முடிந்த ஒரு தேர்தல் தான் ஊவா மாகாண சபை தேர்தல். அங்கிருக்கின்ற மக்கள் முஸ்லிம் காங்கிரசுக்கும் மக்கள் காங்கிரசுக்கும் எவ்வாறான ஒரு வரவேற்பை அளித்தார்கள் என்பதை தேர்தல் முடிவுகள் வெளிப்படுத்தி இருக்கின்றன. அடுத்த கட்ட நகர்வு அதில் நிச்சயமாக அந்த பதுளை மாவட்ட தேர்தலுக்காகத்தான் எமது அகில இலங்கை மக்கள் காங்கிரசும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசும் ஒரு கூட்டுணர்வை ஏற்படுத்தியது. இந்த 2 கட்சிகளும் இணைவதன் மூலம் முஸ்லிம்களை ஒற்றுமைப்படுத்தலாம், முஸ்லிம்களை சரி செய்வதென்றால் நீங்கள் இணைய வேண்டும் என்ற அந்த வேண்டுகோளை விடுத்தார்கள். அதற்காகத்தான் அந்த இணைவு ஏற்படுத்தப்பட்டது. எதிர்காலத்தில் ஏனைய மாவட்டங்களில் எவ்வாறு இணைவதா பிரிந்து கேட்பதா போன்ற விடயங்கள் தொடர்பில் அந்த இணைவின் போது எதுவும் கருத்து பரிமாற்றம் இடம்பெறும். முஸ்லிம் மக்கள் இணைந்து அவர்களுக்கான ஒரு தேர்தலில் நீங்கள் நிற்கும் போது ஒரு நல்ல சாதகமான சூழல் ஏற்படும் என்று எண்ணத்தில் நீங்கள் இணைந்திருந்தீர்கள். ஆனால் அவ்வாறான ஒரு நிலைமை ஏற்படவில்லை. அதில் நாங்கள் தேர்தல் இந்த அதாவது இப்போதுள்ள அரசியல் கள நிலவரத்தை வைத்துக்கொண்டு முஸ்லீம்கள் அதாவது ஒற்றுமைப்படும் பொழுது ஏனைய சாதாரண மக்களின் ஒற்றுமை கிடைக்கும் என்று நாங்கள் உண்மையில் எதிர்பார்க்க முடியாது. ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக தற்போது அதிகம் பேசப்படுகிறது. அவ்வாறு ஒரு தேர்தல் வரும் பட்சத்தில் உங்களுடைய நடவடிக்கை எவ்வாறு இருக்கிறது? அது நிச்சயமாக ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் இன்னும் எமது அதி உயர்ப்பிடம் இன்னும் நாங்கள் கூடி எவ்வாறு நாங்கள் நகர்வுகளை நகர்த்துவது அல்லது என்ன நிபந்தனைகளை நாங்கள் அரசாங்கத்தோடு இணைந்து கேட்பதென்றால் நிச்சயமாக சில நிபந்தனைகளை நாங்கள் விடுக்க வேண்டும். என்ன நிபந்தனைகளை வைப்பது அல்லது தனியே சுயமாக இருப்பதா அல்லது வேறு கட்சிகளோடு சேர்ந்து கேட்பதா போன்ற விடயங்கள் இன்னும் நாங்கள்
எமது அதி உயர் பீடத்தில் கூடி முடிவெடுக்கவில்லை. நாங்கள் நினைக்கின்றோம் ஜனாதிபதி தேர்தல் அறிவித்தால் நாங்கள் நிச்சயமாக எமது அதி உயர் பீடம் கூடி அதில் எடுக்கின்ற முடிவின்படியே எங்களது நகர்வுகள் நிச்சயமாக இருக்கும். நிச்சயமாக எதிர்வரும் தேர்தலின் போது, ஜனாதிபதி தேர்தலின் போது தங்களுடைய அதி உயர் பீடம் கூடி ஒரு முக்கியமான தீர்மானத்தை எடுப்பதாக சொல்லியிருக்கின்றார். எங்களுடைய நியூஸ் லைன் நிகழ்ச்சிக்காக வந்திருந்த பாராளுமன்ற உறுப்பினர் உனைஸ் பாரூக் அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகள். வலி வடக்கு பகுதியில் வாழும் தம்மை தமது சொந்த காணிகளில் மீள்குடியேற்றுமாறு மக்கள் தொடர்ந்தும் கோரி வருகின்றனர். சுமார் 25 வருடங்கள் முகாம் வாழ்வை அனுபவித்து வரும் இவர்கள் தமது சொந்த இடங்களில் கால் தடம் பதிக்க ஆவலுடன் காத்திருக்கின்றனர். காலம் காலமாய் கண்ணீருக்குள் சிக்கி துன்பப்படும் இந்த மக்கள் முகாம் மக்கள் என அழைக்கப்பட்டு வருகின்றனர். தமது வாழ்வியலின் அவல நிலை தமக்கு இந்த பெயரை பெற்று தந்ததாக இவர்கள் கூறுகின்றனர். வலி வடக்கில் அமைந்துள்ள சபாபதி பிள்ளை மற்றும் கண்ணகி முகாம்களில் இவர்கள் தற்போது செய்வதறியாது வாழ்ந்து வருகின்றனர். இந்த இரு முகாம்களிலும் சுமார் 450 குடும்பங்களின் ஜீவியம் உருண்டோடி கொண்டிருக்கிறது. சுகாதாரமற்ற நிலைமையில் தாம் வாழ்வதால் பல நோய்களுக்கு உள்ளாவதாக இவர்கள் தெரிவிக்கின்றனர். சிறிதாக மழை பெய்தாலும் கூட தமது குடியிருப்புகளுக்குள் வெள்ள நீர் புகுவதால் தண்ணீருடன் தாம் ஒன்றிணைந்து வாழ வேண்டிய கட்டாயம் தமக்கு ஏற்பட்டுள்ளதாகவும் இவர்கள் குறிப்பிடுகின்றனர். ரெண்டு உறுதியோடு 8 பேர் காணியில பெரிய ஒரு கல்வீடு கிணறு கட்டி இருந்து நாங்கள் வந்து நாங்கள் கிளம்புகள் பாடசாலையில இருந்து சரி அப்படி வந்து பிள்ளைகளை நாங்கள் நடந்து விட்டு படிப்பிச்சு செய்த இடத்தை விட்டு விட்டு நாங்கள் வந்து இப்போ எங்களுக்கு ஒரு அரைப்பிறப்பு காணி சொந்தமா இல்லை. சரி அப்ப நாங்க 4-8 பேர் காணியோட உறுதி என்ற வீட்டுக்குள்ள இருக்குது. இவ்வாறு சொல்லண்ணா பிரச்சனைகளுக்கு மத்தியில் வாழும் இவர்களை சந்திக்க வடமாகாண சபை அவை தலைவர் CVK சிவஞானம் சென்றிருந்தார். வடமாகாண சபையில் நாளைய தினம் நில ஆக்கிரமிப்புகள் தொடர்பான விசேட விவாதம் ஒன்று இடம்பெற உள்ளது. இந்த விடயம் குறித்த தகவல்களை அறிந்து கொள்ளும் நோக்கில் வடமாகாண சபை தலைவர் காணி பிரச்சனைகளை எதிர்நோக்கிய மக்களை நேரில் சந்தித்து கலந்துரையாடல்களை நடத்தியிருந்தார். குடில்கள் உண்மையாக மனித வாழ்க்கைக்கு உதவாத சுகாதாரம் பண்றது சுத்தம் சுகாதாரம் பண்றது இல்லாத நிலையிலே இந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு அநேகமானவர்கள் சொந்த காணிகளை தங்கள் இடங்களிலே உள்ளவர்கள் அவர்கள் இடத்திற்கு செல்ல முடியாத சூழ்நிலையிலே இராணுவம் அவர்களுடைய காணிகளை இடங்களை அத்துமுறை பிடித்து வைத்திருப்பதனால் தங்களுடைய இடத்திற்கு தங்களை விடுமாறு தான் பலர் கூறுகிறார்கள். இங்கே பல அரசு சார்பற்ற நிறுவனங்கள் இருக்கிறார்கள், நண்பர்கள் இருக்கிறார்கள். ஒவ்வொரு பகுதியாக அவர்கள் பொறுப்பேற்று இந்த குடில்களையும் மக்கள் வாழக்கூடிய அளவுக்கு அடைத்து அல்லது மேலே கூரை அமைத்து கொடுக்க வேண்டும் என்ற ஒரு பகிரங்கமான வேண்டுகோளையும் நான் விடுக்க விரும்புகின்றேன். கடந்த 25 வருடங்களாக தையிட்டி மயிலிட்டி போன்ற பல கிராமங்களிலே உள்ள மக்கள் இங்கே குடியமர்ந்திருக்கிறார்கள். இதை அரசாங்கம் 6381 ஏக்கர் நிலத்தை தாங்கள் சுவீகரிக்கப் போகிறோம் என்று சொல்கிறது. அரசாங்கத்தினுடைய தேவைகளுக்கு இந்த காணிகள் எடுக்க வேண்டிய தேவை இல்லை என்பது அவர்களுடைய வாதம். இதை கொண்டு நாளைய மாகாண சபை அமர்விலே தனியாக காணிக்கின்ற ஒரு விசேட அமர்வாக அது நடைபெற இருக்கிறது. அரசாங்கத்துக்கான இந்த இவர்களை தத்தமது இடங்களிலே குடியமர வழிவகை செய்ய வேண்டும் என்றும் இராணுவம் அந்த இவர்களை சொந்த காணிகளை விட்டுக் கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து நாளைக்கு ஒரு தீர்மானத்தை இயற்றக்கூடிய ஏற்பாடுகளை நிச்சயமாக நாங்கள் நாளைய விசேட அமர்விலே முன்னெடுப்போம். வாழ வழியின்றி தவிக்கும் இவர்களின் எதிர்பார்ப்பெல்லாம் தாம் தமது சொந்த காணிகளில் சொந்த வீடுகளில் குடியமர வேண்டும் என்பதுதான். இதனை வடமாகாண அவை தலைவரிடமும் இவர்கள் எடுத்துரைத்துள்ளனர். இவர்கள் வழங்கும் வாக்குறுதிகள் வெறும் வார்த்தைகளுக்கு மாத்திரம் மட்டுப்படாது செயற்பாடாக உருவெடுக்குமானால் அதுவே இவர்களுக்கான தீர்வாக அமையும் என்பதில் ஐயமில்லை. உங்கள் வாழ்க்கை எங்கள் செய்தி. இம்முறை வரவு செலவு திட்ட விவாதம் நடைபெற உள்ள நாட்களின் எண்ணிக்கையை அரசாங்கம் குறைத்துள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் இரான் விக்ரமரத்ன தெரிவித்தார். රජය දැනුම් දුන්නා අයවැය කතාව ඔක්තෝබර් මාසේ 24 පවත්වලා வரவு செலவு திட்டம் அக்டோபர் மாதம் 24ஆம் திகதி முன்வைக்கப்பட்டு நவம்பர் மாதம் 18ஆம் திகதி வரை விவாதம் நடைபெறவுள்ளதாக அரசாங்கம் நேற்று அறிவித்துள்ளது. உண்மையில் விவாதத்தை வரையறைக்குட்படுத்தியுள்ளது. சாதாரணமாக வரவு செலவு திட்ட விவாதம் 26 நாட்கள் இடம்பெற வேண்டும். அரசாங்கம் தனியாக எடுத்த முடிவு இது. இதற்கு நாங்கள் முழுமையாக எதிர்ப்பினை தெரிவிக்கின்றோம். பாராளுமன்ற நிலையீர் கட்டளை சட்டமாக இருக்கலாம் அல்லது யாப்பின் சட்டமாக இருக்கலாம். இந்த சட்டங்களுக்கு அரசு மதிப்பளிக்க வேண்டும். வரவு செலவு திட்டத்தை முன்வைக்கும் பொறுப்பு
அரசாங்கத்திடம் உள்ளது. விவாதத்திற்கான பொறுப்பு எதிர்க்கட்சியிடம் உள்ளது. உலகத்தில் வரவு செலவு திட்ட விவாதம் எதிர்க்கட்சி விவாதமாக உள்ளது. இதன் காரணமாக முழுமையான விவாதத்தை வைக்குமாறு அரசாங்கத்திடம் கேட்கின்றோம். 26 நாட்கள் விவாதத்தை நடத்துமாறு கேட்கின்றோம். 148வது யாப்பு சட்டத்தின் பிரகாரம் நிதி விடயங்கள் தொடர்பான அதிகாரம் பாராளுமன்றத்திற்கே உள்ளது. ஒரு வருடமாக நடைபெறும் விவாதங்களில் வரவு செலவு திட்ட விவாதமே முக்கியம் பெறுகின்றது. இதனால் இந்த விவாதத்திற்கு இடமளிக்க வேண்டும். இதற்கு ஒரு காரணம் உள்ளது. அரசியல் நிகழ்ச்சி நிரலுக்கு அமையவே செயற்படுகின்றனர். சட்டத்துக்கு அமைவாக செயற்படவில்லை. சட்டத்தை மீறுகின்றனர். மீண்டும் பூரணமான கால எல்லையை வழங்குமாறு அரசாங்கத்திடம் கேட்டுக்கொள்கின்றோம். அவர் சொன்ன விடயங்கள் சட்டத்துக்கு அமைய சிறந்தது என நான் நம்புகின்றேன். பாராளுமன்ற சட்டத்துக்கு அமைய 7வது பிரிவில் வரவு செலவு திட்ட வரைவு டிசம்பர் மாதம் 31ஆம் தேதிக்கு முன்னரான காலப்பகுதியில் குறைந்தபட்சம் 26 நாட்கள் இருக்கும்படியாக சமர்ப்பிக்கப்பட வேண்டும். எனினும் இதனை வரையறுப்பதற்கு சட்டம் உள்ளதாக எனக்கு தெரியாது. வரவு செலவு திட்டம் தொடர்பாக நாட்குறிப்பது மாத்திரமன்றி நேரமும் குறிக்கப்பட வேண்டும். காலை 9 மணியிலிருந்து 12 மணி வரையும் 1:30 மணியிலிருந்து 6:30 மணி வரையும் வரவு செலவு திட்ட நடவடிக்கைகளை முன்னெடுக்க முடியும். வேறு விடயங்கள் தொடர்பில் பிரச்சனை எழுந்தால் வரவு செலவு திட்ட விவாதத்திற்கு பின்னர் மாலை 6 மணிக்கு பின்னர் விவாதிக்க முடியும். இவற்றில் ஏதாவது மாற்றம் செய்ய வேண்டி ஏற்பட்டால் பாராளுமன்றத்தில் உள்ள ஆளும் கட்சி மற்றும் எதிர்க்கட்சியினர் கலந்துரையாடியதன் பின்னர் சபாநாயகர் இறுதி தீர்மானத்தை எடுக்க முடியும். வவுனியா அபிவிருத்தி குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்படாமையால் அபிவிருத்திகளை மேற்கொள்ள முடியாதுள்ளதாக வவுனியா தெற்கு தமிழ் பிரதேச சபையின் தலைவர் தெரிவித்தார். இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் நாங்கள் எங்களுக்கு ஓமந்தையில பாரிய விளையாட்டு மைதானம் வைக்கிறதுக்கு நடவடிக்கை மேற்கொள்றாங்க. அப்ப அதை டிஎஸ் தடுத்து வச்சிருந்தார். அப்ப அதை நாங்கள் டிஎஸ்க்கு தரமாட்டேன்றார். அது எங்களுக்கு அது ஆக்கிரவானியா நாங்கள் உரிமை ஒரு ஆக்கள் இல்லை. அப்ப நாங்கள் அதை டிசிசி மீட்டிங்கை கொண்டு போனோம். எல்லாரும் இருந்து தீர்மானித்தது எல்லாத்தையும் பிரதேச வைக்க கொடுக்கணும் சொல்லி சிஎம் சொன்னார். அது பிரதேச வைக்க தான் அது கொடுக்கப்பட வேணும். அப்ப தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது பிரதேச வைக்க தான் கொடுக்கணும். இட்ட வரைக்கும் அவர் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டு எங்களதே இல்லை. நாங்கள் அதுக்கு பட்ஜெட்டில் நிதியும் ஒதுக்கியிருக்கோம் கடந்த பட்ஜெட்டில். இப்போ அபிவிருத்தி செய்ய மாட்டாமல் கவுன்சில் பக்கத்துக்கு டாக்குமெண்ட்டை கொண்டு வாண்டு டிபார்ட்மெண்ட் கேட்குது. இப்போ டாக்குமெண்ட்ஸ் இல்லாத எங்களுக்கு அபிவிருத்தி செய்ய மாட்டோம். அந்த மைதானத்தை அபிவிருத்தி செய்ய மாட்டோம் இருக்கிறோம். அது கிடைச்சது என்றால் பாரிய ஒரு வவுனியா மாவட்டத்திலேயே ஒரு பாரிய விளையாட்டு மைதானமாக அது வரும். கொழும்பு தெஹிவளை நெடுமால் ஸ்ரீ வெங்கடேஸ்வர மகாவிஷ்ணு தேவஸ்தான பிரம்மோற்சவத்தின் தேருற்சவம் இன்று நடைபெற்றது. கொழும்பு தெஹிவளை நெடுமால் ஸ்ரீ வெங்கடேஸ்வர மகாவிஷ்ணு தேவஸ்தான மகோற்சவம் கடந்த செவ்வாய்க்கிழமை ஆரம்பமானது. தொடர்ச்சியாக இடம்பெற்ற பூஜை வழிபாடுகளின் பின்னர் இன்று அதிகாலை அபிஷேக ஆராதனைகளுடன் வசந்த மண்டப பூஜைகள் இடம்பெற்றன. பின்னர் எம்பெருமான் அலங்கார தேரில் எழுந்தருளினார். மங்கள வாத்திய முழக்கத்துடன் எம்பெருமான் வீதியுலா வர பக்தர்கள் வீதிகளின் இரு மருங்கிலும் நின்று வழிபாடுகளில் ஈடுபட்டதுடன் தமது நேர்த்தி கடன்களையும் செலுத்தினர். தெஹிவளை நெடுமால் ஸ்ரீ வெங்கடேஸ்வர மகாவிஷ்ணு மூர்த்தி பிரம்மோற்சவத்தில் நாளைய தினம் தீர்த்தோற்சவம் நடைபெற உள்ளது. அத்துடன் நாளை மறுதினம் திருக்கல்யாணமும் ஞாயிற்றுக்கிழமை ஆஞ்சநேய சுவாமி பொங்கல் மடையும் நடைபெற உள்ளமை குறிப்பிடத்தக்கது. வாழைச்சேனை பொத்தானை குளத்தில் மூழ்கி 8 வயது சிறுவன் உயிரிழந்துள்ளான்.
தனது குடும்பத்தாருடன் பொழுதுபோக்கிற்காக சென்றிருந்த சந்தர்ப்பத்தில் பொத்தானை குளத்தில் நீராடும் போது இன்று பிற்பகல் 1 மணியளவில் குறித்த சிறுவன் இந்த அனர்த்தத்தை எதிர்நோக்கியதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். நீரில் மூழ்கிய சிறுவன் வைத்தியசாலையில் அனுமதிப்பதற்கு முன்னரே உயிரிழந்ததாக வாழைச்சேனை ஆதார வைத்தியசாலையின் பேச்சாளர் ஒருவர் குறிப்பிட்டார். சடலம் தொடர்பான நீதவான் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதுடன் பிரேத பரிசோதனைகளின் பின்னர் சடலத்தை உறவினர்களிடம் ஒப்படைக்க உள்ளதாக போலீசார் கூறினர். ஓட்டமாவடி 2ஐ சேர்ந்த 8 வயது சிறுவனே அனர்த்தத்தில் உயிரிழந்துள்ளான். சம்பவம் தொடர்பில் வாழைச்சேனை போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர். ஜனாதிபதியுடன் நேற்று இடம்பெற்ற பேச்சுவார்த்தையின் பின்னர் சோளத்திற்கு நிர்ணய விலையை பெற்றுக் கொடுப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக விசேட செயற்திட்ட அமைச்சர் SM சந்திரசேன தெரிவித்துள்ளார். 20,000 விவசாயிகளுக்கு சோளம் விதைகளை வழங்கும் வடமத்திய மாகாண சபையின் ரன்மிம்ம அருணநல திட்டம் இன்று ஆரம்பிக்கப்பட்டது. இதன்படி அனுராதபுரம் மாவட்டத்தில் சுமார் 1,00,000 ஏக்கரில் சோள செய்கை மேற்கொள்ளப்பட உள்ளது. சோளத்தில் உள்ள ஒரு மணியை கூட இறக்குமதி செய்ய வேண்டாம். அனுராதபுரம் மற்றும் குருநாகல் மாவட்டங்களிலும் மொனராகலை பதுளை ஆகிய பகுதிகளிலும் சோள செய்கை தற்போது சிறப்பாக மேற்கொள்ளப்படுகின்றது என்பதை ஜனாதிபதிக்கு நான் தெளிவுபடுத்தினேன். எமது நாட்டுக்கு தேவையான அளவு விளைச்சல் இம்முறை கிடைக்கும் என்பதனை தெளிவுபடுத்தினேன். அந்த சந்தர்ப்பத்தில் சோளத்தில் உள்ள ஒரு மணியை கூட இனிமேல் எமது நாட்டுக்கு இறக்குமதி செய்ய வேண்டாம் என நிதியமைச்சின் செயலாளருக்கு உத்தரவிட்டார். இந்த போகத்திற்கான உங்களின் செய்கையை நேற்றைய தினம் நாம் பாதுகாத்துள்ளோம். அதனால் எந்த அளவு சோள செய்கை பண்ணப்பட்டாலும் விலை வீழ்ச்சி அடைய போவதில்லை. நெல்லுக்கு நிர்ணய விலை காணப்படுவதை போன்று சோளத்திற்கும் நிர்ணய விலை கிடைக்கும். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. வணக்கம்.